ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 21 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,857 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 81,455 பாயிண்ட்ஸில் இருக்குது. 99 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து 93 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 51,499 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி ஐடி 40,776 பாயிண்ட்ஸாக இருக்குது. 43 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது நிஃப்டி ஐடி. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 483 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஎஸ் அதிக அளவில் விற்றுருக்காங்க. 5,598 கோடிக்கு விற்றுருக்காங்க. 5,598 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 5,565 கோடிக்கு சேம் வாங்கியிருக்காங்க. எவ்வளோத்துக்கு எஃப்ஐஎஸ் விற்றாங்களோ அதே ஈக்குவலாட்டி எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த பட்ஜெட் போஸ்ட் பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஏஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு போஸ்ட் பட்ஜெட் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பிஎம் பேசுகையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ரொம்பவே விரும்புகிறாங்க. ஸோ இந்த கோல்டன் சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு போஸ்ட் பட்ஜெட் கான்ஃபரன்ஸில் மோடி பேசியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 8% அந்த லெவலில் க்ரோத் ஆகுது. தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி, நம்ம இப்போ 5th பொசிஷனில் இருக்கோம். தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி வந்து நம்ம அட்டைன் பண்ணுறது ரொம்பவே நாள் வந்து ரொம்ப தூரம் இல்லை, விரைவில் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பட்ஜெட் கான்ஃபரன்ஸ் நீ ஒன்று, அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அந்த செஷனில் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கொடுத்த அப்டேட்டு. 2047 ஒரு கோலும் சொல்லியிருக்காங்க. அதான் விக்சிட் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. ஆக்சுவலாக அந்த ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 days வந்து கண்டினியூஸாக ரேலி ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு 52 வீக் ஹை ஒன்னைக்கு டச் பண்ணி இருந்துச்சு. 68.23 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஷேர் பிரைஸ். மோரோவர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 302 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. 2011 கோடி ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 200% இன்க்ரீஸ் ஆயிருந்து. ரெவன்யூ 50% இன்க்ரீஸ் ஆயிருந்து. ஷேர் பிரைஸ் வந்து கண்டினியூஸாக 7 days ஏறி இருக்கு. டோட்டல் ஆட்டு 23% வெறும் 7 நாளில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 நாளில் 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த சுஸ்லான் எனர்ஜி. மோரோவர் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் நான் வந்து இதில் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இவங்களோட ஆர்டர் புக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த Q1ல 3.8 GW இருக்கு. அவங்களோட லார்ஜஸ்ட் எவர் ஆர்டர் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷேர் வந்து வெறும் 7 நாளில் 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3183 கோடி பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 78% இரானியர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் 2469 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஆட்டு ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இரானியர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 34,822 கோடி பண்ணியிருக்காங்க. 6% இரானியர் பேஸில் அப்பு. அதே 6% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் அப்பு. இந்த கம்பெனியோட எபிட்டா 4,790 கோடியாக இருக்குது. 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 2,660 கோடியாக இருந்துச்சு. சிக்னிஃபிகன்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13.8% இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்டரில் 31,393 கோடியாக இருக்குது. ரெவன்யூ செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ்லேருந்து 2,864 கோடி வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இரானியர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்பிஜி செக்மெண்ட்லேருந்து 180 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் ரெவன்யூ 33,119 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ஆட்டு கெயிலோட ரிசல்ட்ஸ் பெர்ஃபெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா இயர் பேஸில் 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ப்ரைஸ் வந்து 233 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓவரால் ஆட்டு பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 15 இருக்குது இந்த ஸ்டாக்ல. இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க நான் விரும்பல. அந்த ஸ்டாக்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுவேன். கெயில் ஸ்டாக்கை இப்போதைக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. கெயிலில் ஒரு 200 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக உள்ள என்ட்ரி கொடுப்பேன். இது கெயில் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 2,643 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 13,750 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் பேஸில் 81% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.15 lakh crore இருக்கு. 2% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் பேசிஸ்ல. அதே ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஏன்னா முந்தின குவார்டர்ல 5,149 கோடி பண்ணியிருந்தாங்க. எபிட்டா 8,636 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 4.5% இருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2.13 lakh crore இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 2.03 lakh crore இருந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் இந்த குவார்டர்ல கூடி இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வச்சு பார்க்கும்போது 81% கீழே விழுந்திருக்காங்க. 3,453 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 18,073 கோடியா இருக்கு.
மெயின் ரீசன் ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு கிராஸ் ரிஃபைனரிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது பெர் பேரலுக்கு $6.39 வந்து இந்த குவார்டர்ல இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல $8.34 பெர் பேரலா இருந்திருக்கு. ஐஓசியோட டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 24.63 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட்டில் 23.305 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1.189 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது இந்த குவார்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஃபைனரிஸ் த்ரூபுட் பார்த்தீங்கன்னா 18.168 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட்டில் 18.752 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது. கம்பெனியோட பைப்லைன் த்ரூபுட் வந்து 25.811 மில்லியன் மெட்ரிக் டன் இருந்திருக்கு. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 24.951 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட போர்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் குறிப்பாடு கிரீன்ஃபீல்ட் டெர்மினல் வந்து பிகாட்டா, பட்னா, பீகார், பரூனி, கான்பூர் ப்ராடக்ட் பைப்லைனு, நெக்ஸ்ட் வந்து பட்னா, மோஹிட்டாரி, பைட்லார்பூர் பைப்லைனு, இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டேஜ் 1 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 1698.67 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. அதாவது ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு, இயர் ஆன் இயர் பேஸ்லையும் விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்ல 81% ப்ராஃபிட் காலி, சீக்வன்ஷியல் பேஸ்ல 32% காலி, எபிட்டா 55% கீழே விழுந்திருக்கு. மோரோரட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த மார்ஜின் கிராஸ் ரிஃபைன் மார்ஜின் வந்து குறைஞ்சதுனால கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து 183 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டைமில் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆன டைமில் கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அது ரேலியாக இருந்துச்சு. ஆனால் ஹெச்பிசியில் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யூபிஎஸோட ரேட்டிங் வச்சு இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து யூபிஎஸ் வந்து ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, பை ரேட்டிங்கு. ஸோ அதை வச்சு மேலே ஏற்றிருக்காங்க. பட் நாளைக்கு இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரில. மோரோராட்டி இதுவும் நாளைக்கு மேலே தான் போகுமா அப்படின்னு தெரில. ஸோ இது வந்து ஐஓசியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்த ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1162 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி 1179 வரைக்கும் போச்சு. மோரோராட்டு நொமுரா கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து கண்டினியூஸாக மேலே தான் போயிட்டுருக்கு. பட் இன்னைக்கு 5% மேலே போனது. அப்புறம் லாஸ்ட் க்ளோசிங் 3% அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2024லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து 50% மேலே ரேலியாக இருக்குது. மோரோராட்டு யூஎஸ் பேஸ் கம்பெனியாக இருக்கிற ஜென்ரல் மோட்டார்ஸோட மார்க்கெட் வேல்யூஷனை பார்த்தீங்கன்னா இவங்க பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் மோட்டார்ஸோட மார்க்கெட் வேல்யூஷன் $49.6 பில்லியன் இருக்குது. இப்போ டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் கேபிலேஷன் $50 பில்லியன் வேல்யூஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ்ல இருக்க ஜென்ரல் மோட்டார்ஸோட மார்க்கெட் கேபிலேஷனை பீட் பண்ணி இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடிசி ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே அடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு 500 டச் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 அந்த ரேஞ்சில் ட்ரேட், 490 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஹை ஆட்டு 497 வரைக்கும் போனது, ஒரு லோ ஆட்டு 488 வரைக்கும் போச்சு. 490 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடிஸில் என்ன அப்டேட் சொல்ல வந்தோன்னா இன்னைக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருந்துச்சு. டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஐடிசியோட டிவிடெண்ட் இன்னைக்கு கிரெடிட் ஆயிருந்துச்சு. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 290 கோடி பண்ணியிருக்காங்க, 8.3% கீழே விழுந்திருக்கு. முந்தின குவார்டரில் 217 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 4352 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 16.3% மேலே போயிருக்கு. ஸோ அந்த ரெண்டு அக்யூசியேஷன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிஷனல் ரெவன்யூ வந்திருக்கு. ஆர்கானிக் இந்தியா, கேபிட்டல் ஃபுட்ஸ், இது 10% ஆட்டு இருக்கு இந்த குவார்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ரெவன்யூ வந்து அடிஷன் இந்த குவார்டரில் இந்த ரெண்டு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணது மூலமாட்டா அவங்களுக்கு ரெவன்யூ 10% வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இந்த ப்ராஃபிட் கீழே விழுறதுக்கு ஹையர் எக்ஸ்டர்னல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து லோவர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் அசோசியேட்ஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ளஸ் வந்து அவங்களோட அசோசியேட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ட்டு வந்து லோவர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் பிஸ்னஸோட பிவரேஜஸ் பிஸ்னஸ் ரெவன்யூ 6% growth ஆயிருக்கு. ஆர்கானிக் growth வந்து பார்த்தீங்கன்னா +1% இருக்கு. அடுத்து காஃபி பிஸ்னஸ் 28% growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 28% growthனா ரெவன்யூ growth வந்து 28%. நரிஷ்கோ பார்த்தீங்கன்னா ரெடி டு ட்ரிங்க் பிஸ்னஸ் வந்து 7% ரெவன்யூ growth காமிச்சிருக்கு இந்த குவார்டரில். இந்தியா ஃபுட் பிஸ்னஸ் வந்து 30% ரெவன்யூ growth காமிச்சிருக்கு. +14% ஆர்கானிக் growthன்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் டபுள் டிஜிட் growth காமிச்சிருக்கு இந்த செக்மெண்ட்ல. சால்ட் பிஸ்னஸ் 9% growth காமிச்சிருக்கு. ஸ்ட்ராங் வால்யூம் growth. டாடா சம்பன் போர்ட்ஃபோலியோ 37% growth காமிச்சிருக்கு இந்த குவார்டர்ல. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் growth பிசினஸ்ல தான் போயிட்டு இருக்கு. கேபிட்டல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் இந்தியா பார்த்தீங்கன்னா 29% ஆஃப் த டாடா கன்சூமர் இந்தியன் பிசினஸுக்கு அக்கௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ்ல அவங்களோட ரெவன்யூ வந்து 10% growth ஆயிருக்கு. அதாவது கேபிட்டல் ஃபுட்ஸ் அண்ட் ஆர்கானிக் இந்தியா அக்யூசியேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணி 10% ரெவன்யூ growth காமிச்சிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ல +8% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட
ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு, பட் ரெவன்யூ வந்து மேலே போயிருக்கு. இப்போ டாடா கன்சியூமர்ல வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 2 பைலட் ப்ரோக்ராம் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார்மசிஸ் அக்ராஸ் 6 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரீச் பண்ண ஐடியா வச்சுருக்காங்க. அதாவது அவங்களோட டீ ப்ராடக்ட்ஸு, நெக்ஸ்ட் காஃபி ப்ரீமியம் வாட்டரு, சாசஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாட்டம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க வந்து அவங்களோட ஃபுட் சர்வீஸ் சேனலும் சரி, ஃபார்மசிஸும் சரி, ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாட்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த பைலட் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாடா கன்சியூமரோட சிஇஓ சுனில் டிசோசா சொல்லியிருக்காரு. மோரோராட்டி இது டாடா கன்சியூமர் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் வந்து பரவாயில்லாம தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸில் வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் கார்டன் ரிசி பில்டர்ஸ் வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மேதா சர்வோ டிரைவ்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது கார்டன் ரிசி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் ஆட்டு பார்க்கப்படுது. அமர்ராஜா பேட்டரிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ அமர்ராஜா பேட்டரி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அமர்ராஜா பேட்டரிஸோட இவி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை பேஸ் பண்ணி எங்களோட பிஸ்னஸ் இவி பிஸ்னஸ் இயங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் சொல்லியிருக்காங்க. பிஎல்ஐ ஸ்கீம்னா ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்களோட இவி பிஸ்னஸ் வந்து அதை நம்பி வந்து இயங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் பிரைஸ் வந்து 1648 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் செல் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் விரைவில் அமைக்க இருக்கிறாங்க. அதுக்கான ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் அமர்ராஜா பேட்டரிஸ் முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு நல்ல பெனிஃபிட்டில் இருப்பீங்க. இது அமர்ராஜா பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 3% இயர்-ஆன்-இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 232 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1397 கோடி பண்ணியிருக்காங்க. 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 322 கோடியா இருக்கு. 4.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 23.1% இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்ல 23.2% இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அதாவது ஃபினான்ஷியல் 24ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2073 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 606 கோடியா இருக்கு. 2% growth காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 115வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், கேஸ்ட்ரால் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டர் சந்தீப் சாங்வான் என்ன சொல்கிறாங்கன்னா, வால்யூம் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், வால்யூம் மார்ஜினில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இனோவேஷன் பிராண்ட் பில்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரெவன்யூ க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டி இது கேஸ்ட்ரால் இந்தியா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே ஏற்றிருந்தாங்க. நெக்ஸ்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷனில் வந்து அப்டேட்டு. இவங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 1027 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5% பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரைஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6000 கோடி வந்து ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த QIP மூலமாட்டு. இப்போ 1027 ரூபா பெர் ஷேருக்கு வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டெப்ட், அதாவது யூஎஸோட கடன் பார்த்தீங்கன்னா $35 ட்ரில்லியன் மண்டே வந்து டச் பண்ணியிருக்கு. அது இந்த வருஷம் ஜான்வரியில் தான் $34 ட்ரில்லியன் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது $35 ட்ரில்லியன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மண்டே தான் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணியிருந்துச்சு. இது யூஎஸோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் தான் அந்த டீட்டெயில்ஸை வெளியிட்டிருக்காங்க. யூஎஸோட டோட்டல் பப்ளிக் டெப்ட் வந்து இப்போ $35 ட்ரில்லியன் தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 6 மந்த்ல பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியன் மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து யூஎஸோட டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரானுல்ஸ் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 181% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1346 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11799 கோடியா இருக்கு. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 600 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14%லேருந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட நார்த் அமெரிக்காலேருந்து வந்த ரெவன்யூ 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சேம் ஃபினான்ஷியல் 24 இந்த Q1ல பார்த்தீங்கன்னா 61% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆக்டிவ் ஃபார்மாசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் மூலமாட்டு வந்த ரெவன்யூ வந்து 14% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு. ஃபார்மாசிட்டிக்கல் ஃபார்முலேஷன் இன்டர்மீடியேட்ஸ் மூலமாட்டு வந்த ரெவன்யூ வந்து 10% வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஃபினிஷ் டோசேஜஸ் மூலமாட்டு வந்தது வந்து 76% வந்து இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 7940 கோடி கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. பெட் டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ வந்து 0.77 இன்டூ அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரானியூல்ஸ் இந்தியா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 13% கீழே விழுந்திருக்கு. 648 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 746 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.4% டிப் ஆயிருக்கு.
ஏன்னா 9429 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 10184 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 1216 கோடியா இருக்கு. 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெக்கார்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5,78,143 டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குவார்டர்ல சேல்ஸ் ஆயிருக்கு. 1.4% இரானியர் பேஸ்ல மேலே போயிருக்கு. ஸ்டாண்ட் அலோன் நெட் டெப்ட் வந்து 3296 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.23 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா 5000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஈக்விட்டி அல்லது ஈக்விட்டி லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க 5000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஆட்டு நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் வாரண்ட்ஸ் மூலமாட்டு அல்லது பார்ட்லி ஃபுல் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.